ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பிக் பாஸ் செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. திவ்யா தான் வந்து பேசுகிறாங்க. விக்ரம் கிட்ட பேசுகிறத பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை. அதாவது சாண்ட்ரா வந்து இப்போ விக்ரம் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்களா, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ வெளியேருந்து வந்தவங்க எல்லாருமே வந்து விக்ரமையும் சாண்ட்ராமையும் காலி பண்ணுற மாதிரி தான் பேசுகிறாங்க. அதனால் அவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து உட்காந்து பேசுகிறது எனக்கு பிரச்சனை இல்லை. நான் நல்லா தான் விளையாடுறாங்க போலன்னு தான் இருந்தேன். பச்சை மிளகாய் சாப்பிட்டதை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா திவ்யாவும் வந்து சாண்ட்ராக்காக தான் வந்து பச்சை மிளகாய் சாப்பிட்ருப்பாங்க. வெளியேருந்து வந்தவங்க எல்லாருமே இப்போ வந்து சாண்ட்ரா அடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. அதனால் வந்து அதை மட்டும் இல்லாமல் திவ்யா வந்து பிரஜின் கிட்ட பேசினதையும் வந்து தப்பாக சொல்லியிருப்பாங்க. வந்து சாண்ட்ரா ரம்யா கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. அதை வந்து திவ்யா கிட்ட வந்து நேற்று ரம்யா சொன்னாங்க. அதனால இப்படி சொல்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பிரவீன்ராஜ் வந்து சொல்கிறாரு, நான் வெளியே இருந்து பார்த்த வரைக்கும் சாண்ட்ரா வந்து பச்சையாக நடிக்கிறாங்க. கார் டாஸ்க் வந்து முடிஞ்சு கார் டாஸ்க்லேருந்து கீழே விழுந்து அந்த பேனிக் அட்டாக் வந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறமா டாக்டரை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. கம்ருதீன் வந்து அவுட் ஆகி உள்ளே போய் சாப்பிட்டு பெட்ரூம் வந்திருப்பார். அப்போ வந்து சாண்ட்ரா பெட்லேருந்து எழுந்து கத்தி கட்டில் சைடில் போய் ஒளிஞ்சிருப்பாங்க. ஒளிஞ்சிட்டு சபரி சபரி அப்படின்னு வந்து கத்திருப்பாங்க. ஒருத்தவங்களை தள்ளி விட்டனால வந்து இந்தளவுக்கு வந்து ஒரு அஃபெக்ட் ஆக முடியுமா அப்படின்னு வந்து நினச்சேன். அது வந்து முடியவே முடியாது. ஏன்னா இவங்க அந்த டைம்லேயே வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். உள்ளே இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், நமக்கும் தெரியாது. ஆனால் வந்து உள்ளே இருக்கனால வந்து அது சொல்ல முடியாது. இவங்க நடிக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்க மேலே சொல்கிறவங்க மேலே வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் ஆயிரும். அப்படிங்கிறனால யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் சேவ் பண்ணுற டாஸ்க்குன்னு ஒன்று பிக் பாஸ் வச்சுருப்பாரு. அப்போவும் வந்து சாண்ட்ராக்காக தான் வந்து எல்லாருமே வந்து போய் சேவ் பண்ணியிருப்பாங்க. அதை அதனால இவங்க இவ்வளோ நடிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சனால திவ்யா வந்து ரொம்ப இதாக பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து வியானா சொல்கிறாங்க, உங்கள் கூட இருக்கணுன்னாலும் வந்து இருப்பேன், ஆனால் உங்களையே வந்து எனக்கு நீங்கள் வேண்டான்னு நினச்சிங்கன்னா உங்களை காலி பண்ணணுன்னாலும் பண்ணிடுவேன். உங்களுக்கு மட்டும்தான் வந்து குழந்த ஹஸ்பண்ட் எல்லாம் இருக்காங்களா, அப்போ எங்களுக்கெல்லாம் வந்து குடும்பம் இல்லையா, நாங்கள்லாம் வந்து என்ன அனாதை பிள்ளைங்களா, எப்போ பார்த்தாலும் அதை சொல்லியே வந்து ட்ராமா பண்ணிகிட்ருக்கீங்கிற மாதிரி வியானா சொல்கிறாங்க. திவ்யா வந்து நெக்ஸ்ட் பேசுகிறாங்க, அப்போது அந்த கார் டாஸ்க் கூட உண்மைன்னு என்னால் நம்பவே முடியல. அப்போ அது பேனிக் அட்டாக் இல்லை, அதுவும் வந்து நடிப்பு தானோன்னு நினைக்க தோணுது. அப்போ ஒருத்தவங்க ஹர்ட் ஆவாங்கன்னு தெரிஞ்சும் உன்னால் அது பண்ண முடியுதுன்னா அப்போ யார் நீ அப்படின்னு வந்து திவ்யா கேட்குறாங்க. இந்த டைமில் தான் நம்மளோட மைண்ட் வாய்ஸ் நடிப்பு அரைக்கி சாண்ட்ரா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க.